வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 8 வழங்கும் நான் உங்கள் கமல்ஹாசன். சார், பிக் பாஸ் சீசன் 8ல விஜய் சேதுபதி மாதிரி பண்ணுங்க. இது கமல்ஹாசன் இல்லையா? விஜய் சேது மாதிரி பண்ணுமா? விஜய் சேது மாதிரி எப்படி? சார், விஜய் சேதுபதி மாதிரி பேசுங்க. என்னது அவர் மாதிரி பேசணுமா? இன்னும் குழப்புறானுங்க. ஓகே இன்னும் நான் வந்தேன்னா பூதா விட்டாண்டா அப்படியே விளக்கெல்லாம் போட்டு ஜாலியாக வச்சுருந்தாங்க. டே, விஜய் சேதுபதி மாதிரி பண்ணுறா அவர் தாண்டா ஹோஸ்ட்டு. என்னடா சொல்கிற? ஹோஸ்டே அவர் தானா? ஏடா ஷோக்கு வரும்போதெல்லாம் சொல்லிட்டு கூப்பிட்டு வர மாட்டீங்களாடா? நான் கமல்ஹாசன் நினச்சி வந்துட்டேன்டா. ஓ, இந்த வாட்டி விஜய் சேது தான் ஹோஸ்டா? அப்படியா? சரி, ஓகே விஜய் சேது மாதிரி தானே இப்போ பண்ணிடுவோம். ஹாப்பி 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 கை கொடு. பொறுமையை இழக்க முடியாதனால ஒய்யால பொழந்து. ஓகே பிக் பாஸ். ஓகே, மக்கள் செல்வன் பேர் வச்சனால மக்களை பார்த்தோன்னே எனக்கு வந்துருச்சு. ஓகே பிரச்சனை இல்லை. ஜி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் உங்கள் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. யாரும் பயப்படாதீங்க. நான் அவெஞ்சர்ஸில் பண்ண தப்பு இங்கே பண்ண மாட்டேன். ஏற்கனவே அவெஞ்சர்ஸில் பண்ண தப்புனால 2 வருஷம் பசங்களாம் என்னை போட்டு செஞ்சானுங்க. ஸோ இப்போ மகாராஜான்னு ஒரு படத்தை கொடுத்துட்டு திருப்பி எதுக்குடா இங்கே வந்துன்னு கேட்டிங்களா? எல்லாம் உங்களுக்காக அப்படின்னு இல்லை, காசு சம்பாதிக்கணும். அதுக்காக தான். என்கிட்ட நீங்கள் மாட்டிருக்கீங்களா இல்லை உங்ககிட்ட நான் மாட்டிருக்கீங்கிறது போக தான் தெரியும். இது யார் வாய்ஸ்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்றவனுக்கு இங்க ஒத்த லைஃப் டைம் செட்டில் பண்றா. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 8 ஃபைனலி பிக் பாஸ் ஆரம்பிச்சிருச்சுங்க. கண்டென்ட் தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோம். பல பேர் வீடியோவெல்லாம் எடுத்து காப்பி பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். யாராவது கேட்டாங்கன்னா அதை இன்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். காரணம் என்னன்னா அவங்க எல்லாமே பண்ணிட்டாங்க. எவ்ரிதிங் இஸ் டன். In this universe everything is already done. இப்போ கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. ஏன்னா தொடர்ந்து 3 மாசம் நமக்கு கண்டென்ட் கிங் வந்துருச்சுங்க. அதாவது பிக் பாஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வாட்டி நமக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்கு நிறைய குலதெய்வங்கள் வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கமல் சார் இந்த பிக் பாஸ்ல ஹோஸ்ட் இல்லைங்க. இந்த பிக் பாஸ்ல யார் ஹோஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான உயிர் இப்போ உங்க கையில. விஜய் சேதுபதி, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தாங்க. ஏன் அப்படின்னா, விஜய் சேது இப்போதான் சமீபத்தில் மகாராஜான்னு ஒரு பெரிய பிளாக் பஸ்டரை கொடுத்துட்டு அடுத்து பாலிவுட்ல போய் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுப்பான்னு பார்க்கும்போது திடீர்னு நம்ம ஆளு வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டுட்டு பிக் பாஸ் நான் பண்ண போறேன்னு சொல்றாருங்க. என்னங்க இது? சரி, என்ன பண்ண? ஏன்னா இந்த வாட்டி ஏன் ஆண்டவர் இல்லை அப்படின்னா, போன வாட்டி வாங்கின அடி எப்படி அப்படி ஒரு அடிடா அது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பயாஸ்டா பேசியிருந்தாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதனால இந்த வாட்டி விஜய் சேது ஹோஸ்டா வச்சிருக்காங்க. பொதுவா பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கும் கமல்ஹாசனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்க. அதாவது கமல்ஹாசன் பாத்தீங்கன்னா யாருக்குமே புரியாத மாதிரியே பேசுவாரு. ஆனா விஜய் சேது யாருக்குமே புரியவே கூடாதுன்னு பேசுவாருங்க. எனக்கு மேக்ஸ் வராது, ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்தது, ஆனா என்ன வர விடாம சொல்லி கொடுக்காம பண்ணது நீங்க. ஸோ 2 பேருமே ஒண்ணுக்கு ஒன்று சலிச்சது இல்லை. இவரோட வருஷம் தாங்க நம்ம விஜய் சேதுபதி. ஸோ இவர் இந்த பிக் பாஸ் சீசன் ஓடி ஹோஸ்ட் பண்றாங்கிறத நம்ம ரோஸ்ட் பண்ண போறோம் இந்த 3 மாசத்துல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இந்த பிக் பாஸ் சீசனோட கண்டஸ்டன்ட் யாருன்னு உங்கள்ட்ட ரிவ்யூ பண்ண போறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் வீடியோக்குள்ள வாங்க. பாய்ஸ், நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான், வாங்கடா. சோ இந்த பிக் பாஸ் சீசன் 8 மொத கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரன். அதாவது ரவீந்திரங்கிறத ஃபேட் மேன். இவன் அந்த துப்பாக்கி பாத்தில இவன் எதுக்கு இங்க வர்ற? இவரு தாங்க. இவர் ஒரு ப்ரொடியூசர் பார்த்துக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவர் பிக் பாஸோட சீசன் 3ல இருந்து பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பாருங்க. பொதுவாக பிக் பாஸ்ல நடக்கிறவங்களுக்கு அன்னைக்கு தாங்க நமக்கு டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவர் ஒரு படி மேல நாளைக்கு என்ன நடக்க போறதுங்கிறது இவர் இன்னைக்கே நமக்கு ரிவ்யூல சொல்லிடுவாரு. ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். ஏன்னா இவரை பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பிஎன் உட்ஸ் அண்ட் கலாட்டாக்கள் இவங்களை வீடியோ எடுத்து ரிவ்யூ கேட்பாங்க. ஸோ இவர் எதுக்கு ஆரம்பிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2019 இவரு ப்ரொடியூஸ் பண்ணிய கவின் நடித்த ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்றதுக்கு கேப்ல தாங்க பிக் பாஸ்க்குள்ள போனாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. அவர் எடுத்த படம் பெருசா போல. ஆனா இவரு
பிக் பாஸை பத்தி பேசி 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 இன்னைக்கு இந்த லெவல்ல வந்து நிக்கிறாருங்க. ஸோ இவர் இந்த வீட்டுக்குள்ள எப்படி விளையாட போறாங்கிறத நம்ம பொறுத்திருந்தாங்க பார்க்கணும். நீ என்னடா சொல்றது சொல்ற புண்டா, எங்களுக்கு தெரியும். பிக் பாஸ் சீசன் 8ஓட 2வது கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சச்சனா. அதாவது மகாராஜா படத்துல நடிச்ச குழந்தை நட்சத்திரத்துல வருவாங்களா, விஜய் சேதுபதிக்கு பொண்ணா நடிச்ச கேரக்டர் தாங்க இந்த பொண்ணு. அப்பா சாமி, இந்த பொண்ணு வந்து இப்ப பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட கண்டஸ்டன்டா 2வது கண்டஸ்டன்டா வந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் மெச்சூர்டா தான் வந்திருக்காங்க. அதாவது பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா போன முறை வனிதாவுடைய பொண்ணு வந்து உள்ள வந்து இம்மெச்சூர்டா நிறைய விஷயம் நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பொண்ணும் அந்த பொண்ணோட வயசா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து மகாராஜால குழந்தைத்தனமா நடிச்சிருச்சு. பட் பிக் பாஸ்குள்ள நடிக்க முடியாது அல்லவா, நடிக்கிறாங்களா இல்லையாங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்தாங்க பார்க்கணும். பிக் பாஸ் சீசன் 8ஓட 3வது கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்குலாம் ரொம்ப வேண்டப்பட்ட கண்டஸ்டன்ட், அதாவது தர்ஷா குப்தா. ஆஹா, இவன் சும்மா இருந்தாலும் சண்டால திருக்கி இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளில நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடியே பசங்களோட ஃபாலோவிங்லாம் இவங்களை இன்ஸ்டாகிராம்ல தான் இருந்துச்சு. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு கவர்ச்சியான வீடியோ போடுறதுக்கே பசங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு மேடமோட வீடியோ வரும் அப்படின்னு. இன்னைக்கு மேடமே ஃபுல்லா பிக் பாஸ்ல வந்திருக்காங்க. சோ கேமராமேன் கரெக்டா மேடம் ஃபோக்கஸ் வைங்க, வேற எவனும் வேணாம், விஜய் சேது கூட எங்களுக்கு வேணாம், மேடம் தான் எங்களுக்கு வேணும். நம்மளை பார்த்தா கிறுக்கு புண்டமா இருக்கிறதுனால இப்படி விளையாடுறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு நானும் பொறுமையா இருந்தேன். அந்த மாதிரி போக்கஸ் வச்சு போனீங்கனாலே போதும், பசங்களாம் வந்து தர்ஷா குப்தாக்கு தான் ஓட் போடுவோம். அவங்க தப்பு பண்ணாலும் பரவாயில்ல. எப்படி ஓவியாக்கு ஒரு ஆர்மி வந்தாங்களோ, நாங்க இவங்க இன்ஸ்டால இருந்தே ஒரு தர்ஷா குப்தா ஆர்மியா இருந்தோம். ஸோ இப்போ பிக் பாஸ்லயும் ஆர்மியா இருப்போம். ஸோ எங்க போனாலும் தர்ஷா குப்தா ஃபேனா நான் இருக்க போறேங்க இன்னையில இருந்து. உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? இதுல இருந்து எவன் ஃபேன் இல்ல, ஒன்லி தர்ஷா குப்தா. 4th கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சத்யா. அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆத்லீட் அண்ட் வந்து அது இல்லாம இவர் வந்து ஒரு தமிழ்நாடு ஜிம், அதாவது பாடி பில்டர் பண்ணுவாங்கல்ல, அதுல சேர்ந்தவர். எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி ஆம்ஸ் பாத்தியா. அண்ட் இவர் வந்து அது மட்டும் பண்ணலங்க, இவர் வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, சீரியலும் நடிச்சிட்டு இருக்காரு. நிறைய சன் டிவி சீரியல், நிறைய பெண்களுக்கு வந்து இவரை தெரியும், இவருக்கு வந்து நிறைய பெண்களையும் தெரியும். ஸோ இவர் தான் 4th கண்டஸ்டன்ட். 5th கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஆங்கரிங் தொடர்ந்து ஆதி காலத்துல தொடர்ந்ததுல இருந்து ஆங்கரிங் ஒரு மனுஷன் பண்ணிட்டு இருக்காருன்னா அது இவர் தான். பேரு தீபக். நான் சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் போய் டியூஷன் போவேன். அந்த டியூஷன்ல ஒரு டிவி ஓடும், அந்த டிவில இவர் தான் ஆங்கர் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த லெவலுக்கு ஓல்டு மேன் இவர். இன்ன வரைக்கும் இவர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தேடி இருக்காரு. ஏன்னா இவர் பார்க்காத திரையே இல்ல. ஆங்கரிங் பண்ணிருக்காரு, ஆக்டிங் பண்ணிருக்காரு, ஒரு படம் நடிச்சிருக்காரு, அப்புறம் வந்து சீரியல் நடிச்சிருக்காரு. இப்போ எல்லாம் பண்ணிட்டு ஃபைனலி வந்து இப்போ ஒரு பிக் பாஸ்குள்ள கால் எடுத்து வச்சிருக்காருங்க. ஸோ தீபக் எப்படி பர்ஃபார்ம் பண்றாருங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. 6th கண்டஸ்டன்ட் ஆர்ஜே ஆனந்தி. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம இவங்கள பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய ஆர்ஜேல வந்து நீங்க பாத்துருக்கலாம். பட் நான் வந்து இவங்கள கோமாளி படத்துல தாங்க பார்த்தேன். ஜெயம் ரவியோட தங்கச்சி ரோலா பார்த்துருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து ஒரு ஆர்ஜியா இருந்து அப்புறம் யூடியூபரா இருந்து இப்போ ஒரு ஆக்ட்ரஸா மாறிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றதை வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். 7th கண்டஸ்டன்ட் none other than சுனிதா. அதாவது இவங்க பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளில பெரிய ஃபேமுங்க. அதாவது இவங்க பாட்டோட ஹிட் லிஸ்ட், அதாவது இவங்க பாட்டோட பிளேலிஸ்ட் இல்லாத இடமே இல்லைங்க. எத்தனை நல்ல நல்ல பாட்டு பண்ணியிருந்தாலும் இவங்க அதுக்கு ஆப்போசிட்டா அதே பாட்டை வந்து வேற லெவல்ல பாடி அதை ஃபேமஸ் ஆக்கி விட்டுருவாங்க. ஏன் இவங்க பாடின பாட்டு ஒரிஜினல் பாட்டே ஃபேமஸ் ஆக்கி விட்டுருங்க. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. உட்றாதீங்க சப்போ. கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல குட் கண்டஸ்டன்ட். அண்ட் இவங்க பேசுற தமிழ் வந்து அந்த அளவுக்கு பசங்களாம் உருகி 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 கேட்குற அளவுக்கு இருக்குங்க. சில பேர் பேச இரிட்டேட்டா இருக்கும், பட் இவங்க பேசினா காமெடியா இருக்கும். ஸோ இந்த ஷோல காமெடி யாரும் இல்லைன்னு நினைச்சேன், பட் இவங்க கண்டிப்பா இந்த ஷோ என்டர்டெயின் பண்ண வெயிட் பண்ணுவாங்க. ஸோ வாங்க பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ கண்டஸ்டன்ட் 8 அதாவது ஜெஃப்ரி. இவங்க ஒரு கானா, அதாவது ஒரு கானா படிக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ இவரோட கானா வந்து நான் இன்ன வரைக்கும் வெளியே
பார்த்ததில்ல. ஸோ புதுசாக இருக்காரு, கொஞ்சம் வந்த பீஸ்லேயே புது பீஸ் இவர் தான் போல தெரில. போன வாட்டி ரக்ஷன் ஒருத்தர் தான், ரக்ஷனா நிக்சன் அவன் பேர் தெரில, அவன் பல பிரச்சனைகள் பண்ணிட்டு போனா. இந்த வாட்டி ஜெஃப்ரி இருக்காரு, இவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு பார்ப்போம். 9th கண்டஸ்டன்ட் தான் இவரை இப்படி இருக்கக்கூடாதுடா, இந்த படத்தை எடுத்து அவன்டா, அவனுக்கு நான் எமன்டா. அதாவது இவரை நான் எப்படி இன்ட்ரோ கொடுக்கறதுங்க? இந்த பேர் என்ன குழந்தை மலையாளத்துல என்ன மீனிங்? குஞ்சு. எந்த பேரும் குஞ்சாக்கும். குஞ்சு நீ சாதாரண குஞ்சு இல்ல, பாப்பா மன்மத குஞ்சு. இவருக்குன்னு ஒரு தனி வீடியோ நான் மேக் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி, நீங்க அதை பாட்டு வாங்க, நான் இதுல சைட்ல லிங்க் கொடுக்குறேன். த நன் அதர் தன் ரஞ்சித் கவுண்டம்பாளையம் எடுத்த டைரக்டர், ஆக்டர் அண்ட் ஸ்கிரீன் பிரசன்சர், கேமராமேன், சமையல்காரர் எல்லாமே இவர் தான். ஸோ இவர் வந்து கண்டஸ்டண்டா 9th கண்டஸ்டண்டா வந்திருக்காரு. எனக்கு புரியல எதுக்கு இவர் பிக் பாஸ்குள்ள வந்தாருன்னு எனக்கு இன்னும் புரியல. ஆல்ரெடி இவருக்கு படத்திலே காதல் பண்ண பிடிக்காது, இப்போ ரியாலிட்டி ஷோக்குள்ள கூட வந்திருக்காரு. ரியாலிட்டி ஷோக்குள்ள எத்தனை பேர் காதல் பண்ண போறாங்கன்னு தெரியல, அதை இவர் எப்படி கண்ணோட்டத்துல பார்க்க போறாருன்னு தெரியல, அதுக்கு எந்த பஞ்ச் டைலாக் பேச போறாருன்னு தெரியலங்க. கொஞ்சம் பயமா தான் இருக்கு நினைச்சா. சரி, எனிவே ஒரு மனுஷனா மதிச்சு நாங்கெல்லாம் இவரை வந்து சப்போர்ட் பண்ண போறோம். ஸோ உள்ள இவர் எப்படி பிஹேவ் பண்ண போறாங்கிறது இவர் கையில தாங்க இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இருந்தாலும் ஒரு நல்ல டைரக்டரை மிஸ் பண்ண போறோம் தமிழ் சினிமா கோலிவுட்ல இருந்து. அதாவது 10th கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பவித்ரா. நீங்க நினைக்கிற பவி டீச்சர் இல்ல, இவங்க வந்து விஜய் டிவில நிறைய சீரியல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல ஆக்ட்ரஸ்ங்க. ஸோ ஆளும் பார்க்க நல்லா இருக்காங்க. ஸோ தர்ஷா குப்தாக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு கிரஷ் மெட்டீரியல்லாம் இவங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். 14 வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாடா பாடுத்துதடி மயிலே மயிலே டபுள் ஓகே கோ. என் டேஸ்ட் ரொம்ப மட்டன் நினைக்காங்க, பட் ரொம்ப நல்லா இருக்காங்க இவங்க. ஸோ கண்டஸ்டன்ட் லெவல் பார்க்கறதுக்கு முன்னாடி பிக் பாஸ்ல வந்து நம்ம பிக் பாஸ் பேசுவார்ல, ஹலோ வணக்கம், அவர் வந்து ஒரு புது டாஸ்க் ஒன்று பண்ணியிருக்காருங்க. இவங்க ஒரு 8 கண்டஸ்டன்ட்குள்ளேயே திடீர்னு ஒரு 4 கண்டஸ்டன்ட், பாய்ஸ்ல இருந்து 4 பேர்த்த பிரிச்சு, கேர்ள்ஸ்ல இருந்து 4 பேர்த்த பிரிச்சு, உங்களுக்கு எந்தெந்த பெட்ரூம் வேணும், அதாவது ஒன்னா படுக்கிற பெட்ரூம் வேணுமா இல்ல தனித்தனி பெட்ரூம் வேணுமான்னு சொல்லி முதலே ஒரு பஞ்சாயத்து எழுதிட்டாருங்க. அங்க எல்லாரும் 4 பேர் டிஸ்கஸ் பண்ணி ஒரு பஞ்சாயத்து மாதிரி கிரியேட் ஆச்சு. பட் சுனிதா உள்ள வந்து கொஞ்சம் அதை சுமூகமா முடிச்சிட்டாங்க. ஸோ வாங்க ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. ஸோ வாங்க அடுத்தடுத்து என்னென்ன கண்டஸ்டன்ட் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கண்டஸ்டன்ட் நம்பர் 11 சௌந்தர்யா. இவங்க பார்த்தீங்கன்னா வில்லா டு வில்லேஜ் ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்பவே ஃபேமஸாக ஆனாங்க. நம்ம விஜய் டிவியில் தான் டெலிகாஸ்ட் ஆச்சது. இப்போ அதே விஜய் டிவியில் வந்து மறுபடியும் இவங்க வந்து நம்ம பிக் பாஸ் சீசன் 8ல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட கேம் எப்படி இருக்குன்னு நம்ம போக தான் தெரிஞ்சுக்கணும். 12th கண்டஸ்டன்ட் அருண். இவர் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட கண்டஸ்டன்ட். ஏன்னா சந்தேகத்துக்கு பேர் போன ஒரு ஆள் அப்படின்னா அது இவர் தான். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? இங்க பாருங்க, இவன் அவன்லாம் சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. இவர் என்னோட பழைய முதல்ல. ஏன்னா பாரதி கண்ணம்மான்னு ஒரு சீரியல் நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு அம்மா பேகை தூக்கிட்டு ஊரூரா போய் எப்படின்னு இப்போ விடாமுயற்சி அஜித் வந்து போயிட்டு இருக்காரு ஊரூரா, அந்த மாதிரி இவரும் இவங்களும் ரோடா அவங்க இந்த அம்மா இவரோட பொண்டாட்டி வந்து அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவர் ஒரு சந்தேக பிறவி, இவர் ஒரு டாக்டரா இருந்தாரு, ஒரு சீரியல்ல ரியாலிட்டியில இல்ல. அதே மாதிரி இப்போ ரியாலிட்டி ஷோக்குள்ள போயிருக்காரு. அங்க இவர் என்னெல்லாம் பண்ண போறாரு, யாருக்கெல்லாம் சந்தேக புத்தியில யாரெல்லாம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறாரு வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். 13th கண்டஸ்டன்ட் தர்சிகா. மூஞ்சி இந்த கண்டிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே, புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசி. இவங்களும் ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் தாங்க. நல்லா இருக்காங்க, பார்க்க கேரளா பொண்ணுன்னு நினைக்கிறேன். அழகா ரொம்ப லட்சணமா இருக்காங்க. ஸோ ரியாலிட்டி ஷோக்குள்ள போனதுக்கப்புறம் தெரியும் அவங்க லட்சணம்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஓகே, ஸோ none other than 14th கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் விஷால்ங்க. இவரும் பார்த்தீங்கன்னா நிறைய சீரியலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சமீபமாக இவருக்கு வந்து ஃபேன் ஃபாலோயிங் அதிகமாக இருக்குது. அதுவும் பொண்ணுங்க ஃபேன் ஃபாலோயிங் ரொம்பவே இருக்குங்க. சாரி, எனக்கு தெரியாது. ஸோ இவர் உள்ளே போனார் அப்படின்னா ஒரு தர்ஷன் மாதிரியோ இல்லை ஒரு முகேன் மாதிரியோ இல்லை வந்து ஒரு கவின் லெவலுக்கு போகலான்னு இவர் நினச்சிருக்காரு. ஸோ ஆடியன்ஸ் நினைக்கணும் இவர் எங்கே போகிறாருன்னு. வாங்க பார்க்கலாம். ஸோ 15th கண்டஸ்டன்ட் அன்ஷிதா. இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை. இவங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்களும் சீரியல்ல ஆக்டிங் பண்ணி 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 ஒரு படிப்படியா வளர்ந்து இப்போ குக் வித் கோமாளில ஒரு பெரிய ஃபேம் ஆகி அடுத்து
நம்ம பிக் பாஸ் 8ல வந்து உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எப்படி படிப்படியாக இதில் குக் வித் கோமாளில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இதில் எப்படி பண்ணுறாங்கிறது வெயிட் அண்ட் சி அண்ட் வாட்ச். எல்லாரும் ஒன்று கவனிச்சிங்களா, இந்த 18 கண்டஸ்டன்ட்ல ஏஜ்டு கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தாங்க. ஒன்று ரவீந்திரன் ஃபேட்மேன், இன்னொன்று வந்து ரஞ்சித். இவங்க 2 பேர் தாங்க ஏஜ்டு கண்டஸ்டன்ட். மீதி இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸாக தாங்க இருக்காங்க. ஏன்னா போன சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏஜ்டு கண்டஸ்டன்ட் இருந்துமே யங்ஸ்டர்ஸ்லாம் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக இருக்காங்களே, எல்லாரும் லவ் பண்ணால் என்ன ஆகுறது? அதாவது பிக் பாஸ் சீசன் 3க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சீசனுமே பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக போலங்க. ஸோ எனக்கு என்னமோ இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இதில் ஓஸ்ட் லெவலுக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்க. நம்ம விஜய் சேதுபதி வந்து புதுசாக வந்திருக்காரு. அப்புறம் நிறைய கான்ட்ரவர்சியான உள்ள கண்டஸ்டன்ட் வந்து நிறைய வந்திருக்காங்க. அண்ட் யங்ஸ்டார்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து ரொம்பவே எண்ணிக்கை அதிகம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ இந்த கண்டஸ்டன்ட் வந்து பிக் பாஸ் சீசன் 3யோட நல்லா இருக்கும், இல்லை 3 லெவலுக்கு இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து சீசன் 3 லெவலுக்கு இருக்குமா இல்லையாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இந்த சீசனில் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாருன்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு அடுத்தடுத்து பிக் பாஸ் ஓட அப்டேட் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.